குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, என்னிடம் எதை கேட்டு வந்தாயோ அதை தருவதற்காக வந்திருக்கும் முருகனை, நீ ஒருமுறை தொட்டு விட்டு உள்ளே அழைத்துப் பார். உனக்கான பலனை அனுபவிக்க வேண்டிய நேரத்தை நீ நெருங்கி விட்டாய். நீ எப்பொழுதும் மன உறுதியோடு உனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்கத்தான் போகிறதும் என்றும் என் மீது தீர்க்கமான நம்பிக்கை கொண்டு நீ விரும்பிய வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்க வந்திருக்கின்றேன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து உன் வாழ்க்கையின் தன்மையை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு போ. உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும் நேரம் வந்துவிட்டது. உனக்கு எத்துணை கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியத்தை இந்த முருகன் நானே உனக்கு தர வந்திருக்கும் போது நீ அழுது கொண்டு இருக்காதே. என்னை தொட்டுவிட்ட பிறகும், என்னை சரணாகதி அடைந்து விட்ட பிறகும் நீ அழுதால் என் மனம் எப்படி கண்ணின் மணியை தாங்கும்? நீ ஒருவரின் முடிவுக்காக காத்து கொண்டு இருக்கும் இந்த தருணத்திலே அந்த முடிவை நல்லதொரு தீர்வாகத்தான் நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன். உனக்கான அனைத்தும் என்னிடம் பத்திரமாகத்தான் உள்ளது. உனக்கு தகுந்த நேரத்தில் அதை உன் கையில் ஒப்படைப்பேன் என்று சொன்னேன் அல்லவா? இப்பொழுது உனக்கான அந்த நல்ல நேரத்தை உருவாக்கிவிட்டுத்தான் வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் புயலாய் சூறாவளியாய் வந்த அனைத்து சீற்றங்களையும் நான் தடம் தெரியாமல் மறைய வைத்து உன் பாதையை தெளிவாக்க வந்திருக்கும் போது நீ எதற்காக மனம் பதற்றமடைகிறாய்? முடிவினை எதிர்பார்த்து உன் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது மட்டும்தான் மிச்சமாகிக் கொண்டிருக்கின்றது என்று நீ நினைத்து கொள்ளாதே. உன் வாழ்க்கையை பற்றி கவலை கொள்வதற்கு நான் ஒருவன் இங்கு இருக்கும் போது நீ எதை பற்றி கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய்? இனி உன் வாழ்வில் மாறுதல்கள் நடக்கத்தான் போகிறது. அந்த மாறுதல்கள் உன் வளர்ச்சியை கண்டு உனக்கான விஷயத்தில் இது தர வேண்டும் என்று நான் முடிவெடுத்திருக்கின்றேனோ அதை உன் கையிலே ஒப்படைப்பதற்காக வந்திருக்கின்றேன். உன் வளர்ச்சியை கண்டு பலரும் வியக்கத்தான் போகிறார்கள். உன்னை வெறுத்தவர்கள் உன் வளர்ச்சியை காணப் போகிறார்கள். இவர்களையா நாம் ஏளனமாக அங்கு பார்த்து கொண்டு இருந்தோம் என்று வருத்தமடைய போகிறார்கள். உன் அப்பன் அதை நான் நடத்தி காட்டுவதற்காக உன் முருகன் உன் வீட்டிற்கே வந்திருக்கும் போது உன் மனம் பதற்றமடையாதே. உனக்காக யாரும் இல்லை என்று ஒரு பொழுதும் நினைத்து விடாதே. உனக்கு பிடித்தவரின் சாயலில் உன்னருகில் இருந்து கொண்டு உனக்கு கஷ்டமான சூழ்நிலையிலும் அதை காத்து நின்று உனக்கான வருகின்ற எல்லா நேரத்திலும் சரியானதை நான் காட்டி கொடுக்க வந்திருக்கும் போது ஏன் தங்கமே, என் பெயரை மட்டும் நீ மறந்து கொண்டு இருக்கின்றாய்? நொடிக்கு நொடி என் பெயரை நீ உன் மனதிற்குள் உன்னை அறியாமல் உச்சரித்து கொண்டிருப்பதை மறந்து விட்டாயா அல்லது மறுத்து விட்டாயா? நீ என்னை அழைத்ததற்கான காரணம் நான் அறியாமல் இருப்பேனா? எத்துணை வேதனையிலும் என் பிள்ளைகள் என்னை மறவாமல் அழைத்து விட்டார்கள். இனியும் உனக்கான நல்லதை நான் நடத்தி தரத்தான் போகிறேன். உன்னை முழுமையாக்க நான் வந்திருக்கும் போது உன் சங்கடத்திலிருந்தும் உன் பலவீனத்திலிருந்து நீக்குவதற்காக எல்லா நிலையும் நான் வழிகாட்டுதலோடு வந்திருக்கும் போது நீ இதை நினைத்தும் வருத்தப்படாதே. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அதை தைரியமாக கடந்து வரத்தானே வேண்டியதிருக்கின்றது. உன்னுடைய உறவை உனக்காக உன்னிடத்தில் சேர்க்க வந்து இருக்கும் போது நீ ஏன் உன் மனதை பதற்றப்பட வைத்து கொண்டே இருக்கின்றாய்? நான் புறப்பட்டு விட்டேன். உன் வாழ்க்கையின் நிலையை சரி பண்ணுவதற்கு தைரியமாக இரு என் கண்ணை. நீ ஒவ்வொரு முறையும் என்னிடம் இதைத்தான் கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய். என் உறவை என்னிடம் மீட்டு தாருங்கள் அப்பா என்று தானே. அப்படி இருக்கும்போது உன்னை சுற்றி நடக்கும் இருக்கின்ற நல்லதையும் கெட்டதையும் இறுதி வரை அலசி ஆராய்ந்து உனக்கு இப்பொழுது என்னிடம் எதை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அதை தருவதற்கான நேரத்தை
நேரத்தையும் நான் உனக்கான பொக்கிஷத்தை தருவதற்கான நேரத்தையும் குறித்துவிட்டுத்தான் வந்திருக்கின்றேன். நீயோ இப்பொழுது கேட்கலாம், என்னிடம் பொன்னும் இல்லை பொருளும் இல்லை, அதன் பிறகு எதையப்பா கேட்கப் போகிறீர்கள் என்றுதானே. என் தங்கமே, என்னிடம் கேட்பதற்கு ஒன்றுமே இல்லை என்றறிந்துவிட்ட பிறகும் ஏனப்பா எனக்கு இவ்வளவு பெரிய சோதனையை தந்திருக்கின்றீர்கள் என்றுதானே கேட்கின்றாய். யார் சொன்னது உன்னிடம் ஒன்றுமே இல்லை என்று? நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை உன்னுள் தானே இருக்கின்றது. நீ என் மீது வைத்திருக்கும் ஈடு இல்லா அன்பு உன்னிடம் தானே இருக்கின்றது. அந்த அன்புக்கும் பொறுமைக்கும் பக்திக்கும் நீ என் மீது கொண்டுள்ள சிரத்தைக்கும் தான் நான் உனக்கான வேண்டுதலை நிறைவேற்றப் போகிறேன். அதைத்தான் உன்னிடமிருந்து நான் வாங்கிவிட வந்திருக்கின்றேன். நான் உனக்கான வெற்றி செய்தியை தருவதற்கு வந்திருக்கும் போது நீ எதிர்பார்த்த காத்திருந்த அந்த தருணம் உனக்கானதாகத்தான் மாறப்போகிறது. நம்பிக்கையோடு இரு. உன் பிரார்த்தனைகள் என் செவிகளுக்கு வந்துவிட்ட போதிலும் நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டாம். உனக்கான முடிவை நான் உன்னிடம் சொல்லிவிட்டேன். இறுதியில் இந்த நல்ல விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அந்த நல்ல விஷயத்தை தான் நான் உனக்கு நடத்தி தரப்போகிறேன் என்று. அதன் பிறகும் எதற்காக சற்றும் யோசித்து கொண்டு இருக்கின்றாய்? உனக்கு வேண்டிய புண்ணிய பலனை தருவதற்குத்தான் இந்த அப்பன் முருகன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது நீ எதிர்பார்த்த காரியத்தில் உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது. உன்னுடைய வாழ்க்கையின் உன் உறவை தேடி நீ அலைந்து கொண்டு இருக்கும் இந்த போராட்டத்தில் நீ வெற்றித்தான் பெறப்போகிறாய். நீ அலைந்து திரிந்த காலகட்டங்கள் எல்லாம் எனக்கு தெரியாமல் இல்லை. அத்துணையும் தாண்டி நீயாகவே இல்லை என்றும் எனக்கு புரிந்துவிட்டது. உன் நிலைமையை அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் தான் உனக்கான வாழ்க்கையில் உன்னை தெளிவுபடுத்த இப்பொழுது இந்த முருகன் வந்து இருக்கின்றேன். என்ன செய்வதென்று அறியாது நீ ஒருவித பயத்தோடே இருந்து கொண்டு இருக்கின்றாய். ஒன்றை மட்டும் தெளிவாக்கிக் கொள். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உனக்கானது தான் உன்னை வந்து சேரப்போகிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன் வாழ்க்கையை முழுமையாக்குவதற்குத்தான் இப்பொழுது உன்னை செதுக்கிக் கொண்டு இருக்கின்றேன். உன் உறவை உன்னிடம் கொண்டு சேர்ப்பதுதான் என் கடமையாக்கி கொண்டு இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பட்சத்திலே யாருமே இல்லையே என்று நீ வருந்தாதே. இந்த அப்பன் முருகன் நான் இருந்து கொண்டு இருக்கும்போது உன் மனதில் காயங்கள் நிலையாகி விடுமோ என்று நினைத்து கொள்ளாதே. உன்னோடு நான் இன்னமும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் பிள்ளையே, நான் உனக்கான விஷயத்தில் உன்னை சுற்றி நடக்கும் மாயை வலையும் சூழ்ச்சி வலையும் உடைத்தெறிந்து கொண்டு இருக்கும் வேளையில் மும்முரமாக இறங்கிக் கொண்டு இருக்கும் போது நீ கூப்பிட்ட குரலுக்கு நீ அழைத்தது மறவில்லை என்றவுடனே நம் அப்பன் நம்மோடு இல்லையோ என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய். உன் நிலைமை கூடிய விரைவில் மாறத்தான் போகிறது. உன் கைமேல் பலனை நான் உனக்கு தருவதற்கு வந்திருக்கும் போது கலங்காதே என் தங்கமே. உன்னுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதற்கும் உன் எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கும் நான் உனக்கான பாதையை தெளிவுபடுத்துவதற்கும் வந்திருக்கும் போது நீ பயப்படுகின்ற அளவிற்கு இங்கு ஒன்றுமே நடக்கப் போவதில்லை. எப்படி இருக்குமோ ஏது இருக்குமோ என்ற பயம் வேண்டாம். உன் எதிர்காலத்தை கணிப்பது இந்த முருகனாக நான் இருந்து கொண்டு இருக்கும்போது நடப்பது யாவும் இனி உனக்கு வேண்டியவையத்தாக இருக்கப் போகிறது. என் அனுமதி இல்லாமல் உன் வாழ்வில் எதுவும் நடக்காது அல்லவா? என்னை விட உனக்கான விஷயம் இங்கு யாருக்கு தெரிந்துவிடும் என்று நினைக்கின்றாய்? உன் மனநிலையும் உன் கஷ்டமான நிலையும் புரிந்து கொண்டுதான் இனியும் காக்க வைக்க கூடாது என்பதை அறிந்து கொண்டு ஓடோடி வந்து இருக்கின்றேன். நான் உனக்கு தருகின்ற எல்லா விஷயத்திலும் இதுதான் நடக்கும் அதுதான் நடக்கும் என்று முன்கூட்டியே உனக்கான உண்மையை சொல்லிவிட்டால் உன் மனம் சில சமயத்தில் அங்கு எதையோ தேடிக்கொண்டு இருக்கும் என்பதற்காகத்தான் சில உண்மையை மறைத்து கொண்டும் சில உண்மையை புரிய வைத்தும்
சில உண்மையை அனுபவித்தும் தெரிந்து ஆக வேண்டும் என்ற தன்மையை உனக்கு கொடுத்திருக்கின்றேன். அதையும் தாண்டி இறுதி கட்டத்தில் உனக்கான வெற்றியை தருவதற்கு நான் இருந்து கொண்டு இருக்கும்போது உன் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. இன்பமும் துன்பமும் வாழ்க்கையில் எப்பொழுதும் பகிர்ந்து கொண்டுதான் இருக்கும். எனக்கு மட்டும்தான் இப்படியோ என்று எண்ணிக்கொள்ளாதே. இந்த நொடி இன்னும் சற்று தூரம்தான். உனக்கான பாதையை மாற்றுவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றது. நீ உனக்கு ஏற்ற திருப்பம் வரவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கும் வேளையிலே அந்த திருப்பத்தை உனக்கு ஏற்ற சாதகமாக சூழ்நிலையாக உருவாக்கி தருவதற்கு இந்த முருகனை உன் இல்லம் தேடி வந்து விட்டேன். நீ தேடிய முடிவை உனக்காக தர வந்து இருக்கும் போது பயப்படாதே. யாம் இருக்க பயமே.